ஒரு 20 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எஸ்ஆர்எம்ல இன்ஜினியரிங் பண்றது உண்மையாவே ஒர்த்தா? Yeah, you can join the college, but only one thing to there's so much crowd. This college has like a high population, so you have to like struggle really hard for getting a good placement. I mean, I hear about placements. Not everyone gets the placements. It's it sometimes it is also based upon your luck. பாஸ்ட் 3 இயர்ஸா நான் அந்த கேம்பஸை டைரக்டா விசிட் பண்ணி அங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஜூனியர், சீனியர் அது மட்டும் இல்லாமல் அலுமினி அதுக்கப்புறம் தெரிஞ்சது ரியாலிட்டி ஆன்லைனில் அவங்களோட ப்ரௌச்சரில் இல்லாததை விட நிறைய விஷயம் என்னால் கேதர் பண்ணிக்கிற முடிஞ்சுது. ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஒன் ஆஃப் த டாப் டீம்டு யூனிவர்சிட்டி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இன்ஜினியரிங் இங்கே க்ரௌடாக இருக்குது. நம்ம பே பண்ணுற ஃபீஸுக்கு ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது கானஸ்டாக சொல்லணும்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிளேஸ் ஆகிறது இல்லை. ஸோ நீங்கள் எஸ்ஆர்எம்ஐ இந்த வருஷம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கிடைக்கும். நான் சுமன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் டாப் காலேஜஸ் சீரிஸ். இந்த சீரீஸில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் ஐஐடி மெட்ராஸ் அண்ட் என்ஐடி திருச்சி, விஐடி வெள்ளூர், விஐடி சென்னை, அமிர்தா யூனிவர்சிட்டி, சாஸ்தா யூனிவர்சிட்டிங்க மதியான டாப் யூனிவர்சிட்டி அண்டு அட்டானமஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் சிஇஜி, பிஎஸ்சி, எம்ஐடியிலேருந்து எல்லா டாப் காலேஜஸுமே இந்த சீரீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எஸ்ஆர்எம் பற்றி நிறைய என்கொயரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அண்ட் பர்சனலாகவும் எஸ்ஆர்எம் நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். எஸ்ஆர்எம்மோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, பாஸ்ட் 3 இயர்ஸோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகுது. என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். எஸ்ஆர்எம் ரேங்க் பேஸில் ஸ்காலர்ஷிப் இருக்குது, அந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்க்கலாம். கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாஸ்டல் இப்படி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது என்ஐஆர்எஃப்ல 14th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ உண்மையாகவே என்ஐஆர்எஃப் நம்ம கன்சிடர் பண்ணி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சில ஐஐடி, என்ஐடி, சில டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போதுமே இன்ஜினியரிங்கில் பெஸ்ட் ரேங்க் தான் 14th பொசிஷனில். அண்ட் யூனிவர்சிட்டி லெவலில் 11th பொசிஷன்லையும், ஓவரால் ரேங்க்கில் 91லையும், மெடிசன் அண்ட் பிடிஎஸ், ஃபார்மசி எல்லா இதுலேயுமே ரேங்கில் ஹையாக தான் இருக்காங்க. பட் நம்ம ரேங்கை மட்டுமே கன்சிடர் பண்ண முடியாது. நேக்கில் A++ கிரேட் இருக்குது, இதுவுமே ஹை ரேங்க் தான். இது பிளேஸ்மெண்ட், ஃபேக்கல்ட்டியோட அவங்க குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் இதெல்லாம் பொறுத்து தான் இது வருது. அப்புறமா டைவர்சிட்டி, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எந்த டைவர்சிட்டியிலேருந்துலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்காங்க, யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம், ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கொடுக்காங்க, இந்த பேராமீட்டர்ஸ்க்கு கீழே தான் இந்த ரேங்க் எல்லாமே கவர்மெண்டால் கொடுக்கப்படக்கூடியது. அண்ட் அதுக்கடுத்து கேம்பஸ் லைஃப் பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் சொல்ல போனோம்னா ஒரு பெஸ்ட்டு வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். தமிழ்நாட்டில் எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையுமே இந்த மாதிரியான ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எதிர்பார்க்கவே முடியாது. இது ஒரு 250 ஏக்கர் இருக்கக்கூடிய க்ரீன் கேம்பஸ். இந்த கேம்பஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். A to Z. மெடிசனுக்கு பெக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளே தான் இருக்குது. எம்பிபிஎஸ் அவங்களோட காலேஜோட இன்டெகிரேட் ஆகிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், ரிசர்ச் எல்லாத்துக்குமே ஃபேமஸ் ஆனது. லாக்டவுனில் கோவிட் டைமில் முக்கியமான ரிசர்ச்சுக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் யூஸ் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த கேம்பஸ்க்கு உள்ளே தான் இருக்குது. ஒரு பெரிய லேக்கு, அதோட பெரிய சென்ட்ரல் லைப்ரரி, ஏசியாவிலே பிக்கஸ்ட் ஆடிட்டோரியம், டிபி கணேசன் ஆடிட்டோரியம், மோர் தென் 4000 சிட்டிங்க்கு மேலே இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஆடிட்டோரியம் இருக்குதும் இதே கேம்பஸில் தான். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்க போனால் ஆல்ரெடி ஒரு பெரிய டெக் பார்க் இருக்குது. ரீசெண்ட் இயர்லேயும் ஒரு பெரிய டெக் பார்க்கை இனாகிரேஷன் பண்ணியிருக்காங்க. பில்டிங் எவ்ரி இயர் மாறிக்கிட்டே போகுது. அண்ட் இவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணாலும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எவ்ரி இயர் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேம்பஸில் இருந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், நான் லாஸ்ட் இயர் பேசும்போது நிறைய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி பேசினேன். இந்த வருஷம் பேசினேன். உண்மையாகவே அவங்க அந்த கேம்பஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் ஹாஸ்டல் இல்லாமல் டே ஸ்காலர் இருக்கவங்க நாங்களாம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுது, அதனால் இதை என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னொரு சிட்டிலேருந்து வரேன், வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன், ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து வரேன், Tier 2 டவுன்லேருந்து வரேன், நான் இங்கே வந்து என்னோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ண முடியுமா, எனக்கு நிறைய எக்ஸ்போசர், சிங்கிங், டான்ஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான பாத்தையுமே இங்கே ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அந்த கல்ச்சர், என்விரான்மெண்ட் அது எல்லாமே அப்படி தான் இருக்கும். இதை பற்றி இன்னும் போக போக பார்க்கலாம். வீடியோ எண்டில் காலேஜ் கம்பேரிஷனும் பார்க்கலாம். நீங்கள் விஇடி, எஸ்ஆர்எம், அமிர்தா, சாஸ்தா இதெல்லாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா எது பெஸ்ட் அப்படிங்கிறது வீடியோட எண்டில் நம்ம கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபீ
ஃபீஸை நம்ம கம்பேர் பண்ணணும். மினிமம் ஃபீஸே 2,75,000 மெக்கானிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே 2,75,000 ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் இங்கே தான் ஹியூஜ் இன்டேக் அதிகமாக இருக்குது. சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்ஸ்லேயே 1,200க்கு மேற்பட்ட இன்டேக் இருக்குது. இங்கே ஃபீஸ் எவ்வளோனா ஒரு 4,75,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. 4 இயர் கன்சிடர் பண்ணும்போது நியர்லி 20 லேக்ங்கிறது ஃபீஸ் வருது. கானஸும் சொல்ல போனால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கிடைக்கிறது இல்லை. அதை பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் பார்ப்போம். லாஸ்ட்டு 3 இயர்ஸ் ரெக்கார்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம பார்ப்போம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாகவே பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் ஸ்காலர்ஷிப் 10 கேட்டகரிக்கு கீழே இருக்குது. அண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப். இதில் தான் அதிகமாக ஸ்காலர்ஷிப் இருக்குது. பட் இது எல்லாருக்குமே கிடைக்கிறதுல ரொம்ப லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஸோ எஸ்ஆர்எம், JEEE, எஸ்ஆர்எம் ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் டாப் 350 ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை ஆகும். இதில் ரேங்க் டாப் 1 to 27 இந்த ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100% ஸ்காலர்ஷிப் இருக்குது. அண்ட் 28 to 81 இந்த ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் இருக்குது ஃபீஸில் மட்டும். அண்ட் அடுத்து 82லேருந்து 152 மார்க் ரேங்க்கில் இருந்தோம் அப்படின்னா 75% டியூஷன் ஃபீல மட்டும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அண்ட் ஹாஸ்டல் ஃபீலாம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 154லேருந்து 243 இந்த ரேங்க்ல இருந்தால் 50% டியூஷன் ஃபீல ஸ்காலர்ஷிப் இருக்குது. அண்ட் 244 to 351 இந்த ரேங்க்ல இருந்தால் 25% டியூஷன் ஃபீல ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ எஸ்ஆர்எம்க்கு மல்டிபிள் கேம்பஸ் இருக்குது. ஸோ இதில் மெயின் கேம்பஸ் தான் எஸ்ஆர்எம் காட்டான்குளத்தூர் கேம்பஸ். சென்னையில் இருக்கக்கூடியது இது. சென்னை காட்டான்குளத்தூரில் இருக்குது. அண்ட் அப்புறமா சென்னையிலே இருக்கக்கூடிய கேம்பஸ்னால் ராமபுரம் கேம்பஸ் இருக்குது. அப்புறமா வடபழனி கேம்பஸ் இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ்னால் திருச்சிராப்பள்ளியில் கேம்பஸ் இருக்குது. அதுக்கப்புறமா டெல்லி NCRல இருக்குது. ஏபியில் கேம்பஸ் இருக்குது. ஹரியானாவில் கேம்பஸ் இருக்குது. சோனிபட்டில் கேம்பஸ் இருக்குது. காஜிபாத்தில் கேம்பஸ் இருக்குது. ஓரளவு ஒரு 9 கேம்பஸ் இருக்குது எஸ்ஆர்எம்க்கு. ஸோ மெயின் கேம்பஸை சூஸ் பண்ணக்கூடியது அக்ராஸ் இந்தியாவிலேருந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்டும் சூஸ் பண்ணுறது தான் எஸ்ஆர்எம் மெயின் கேம்பஸ். இந்த கேம்பஸ் லொகேட்டாக இருக்கிறது எக்ஸாக்டாக சென்னையில் இல்லை, காட்டான்குளத்தூர். இது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வரும். சென்னையிலேருந்து நம்ம டே ஸ்காலராக இருக்கும் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா டெய்லி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் சிட்டியோட டிராஃபிக்கில். காலேஜ் பஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த பஸ்லேயே நம்ம ட்ராவல் பண்ணிக்க முடியும். பட் ஸ்லைட்லி டிஸ்டன்ஸ் தான் சென்னையில் இருந்து. கனெக்டிவிட்டி இருக்குது, ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது. பொத்தேரி இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கேம்பஸ் இருக்குது. இது ஒரு பிக் கேம்பஸ். 250 ஏக்கர் இருக்கக்கூடிய கேம்பஸில் உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டியுமே இருக்கும். காட்டான்குளத்தூர் அந்த ஏரியாவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய MNC கம்பெனி அந்த இடத்துல புதுசாக இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப பிரபலமான சோகோ இந்தியாவோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் அந்த கம்பெனியிலேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அந்த பக்கமாக நிறைய கார்பரேட் எம்ப்ளாயுமே பார்க்கலாம். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு வைப் இருக்கக்கூடிய ஏரியா தான் அந்த கேம்பஸ். ரொம்ப வைப்பான ஒரு கேம்பஸ் தான். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ்மெண்ட்டு லாஸ்ட் 4 இயர்ஸில் உள்ள புள்ளி விவரம் அவங்க வெப்சைட்டில் இருந்த டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்கேன். நானும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி கேட்குறேன். அண்ட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா முன்னாடி கேம்பஸை பற்றி சொல்கிறது, அந்த கேம்பஸ் லைஃப். அண்ட் தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் இருக்கிற கான்ஃபிடென்ட் ஃபைனல் இயரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே இல்லை. காரணம் அங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அவங்க பிளேஸ்மெண்ட்டை தக்க வச்சுக்கணும், அவங்க CGPAயில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இது அவங்க அஃபிஷியலாக வெளியிட்டு இயர் 2026 ஹையஸ்ட் பேக்கேஜ் 60 LPA அப்படின்னு அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் LPA வந்து 7.3 LPன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வந்து 8,684 ப்ளஸ் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கரண்ட் இயரில். அப்படியே ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி போனோம்னா அப்போ இன்டேக் குறையுது. எவ்ரி இயர் இன்டேக் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆஃபர்ஸ் கம்பெனிஸுமே அதிகமாக வந்திருக்காங்க. 2020 டேட்டா பார்க்கும்போது 7,957 பேட்ச் சைஸ் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 5,530 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். நம்பர் ஆஃப் கம்பெனி 355 கம்பெனி அந்த டைமில் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டே இங்கே இல்லை. வெறும் 5,530 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பிளேஸ் ஆகிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2,000 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பிளேஸ் ஆகவே இல்லை. அவங்களுக்குலாம் ROE இல்லை. சில ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பிளேஸ்மெண்ட்டை டிக்ளைன் பண்ணியிருக்கலாம், ஹையர் ஸ்டடிக்காக போயிருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கேரண்டி கொடுக்கல. 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எந்த யூனிவர்சிட்டியும் கேரண்டி கொடுக்கல. பட் பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்க்கும் போனால் இங்கே பிளேஸ்மெண்ட் உண்மையாக கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் 2021 6,593 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது 4,545 இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸாக பிளேஸ் ஆகிருக்காங்க. இங்கேயுமே ஒரு 2,000 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது பிளேஸ் ஆகலை. 2022 6,000 ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் சைஸ் இருக்கும்போது 5,400 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிளேஸ் ஆகிருக்காங்க. இதில் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பிளேஸ்
ஆகலை. கம்பெனிஸ் மோர் தென் 1300 கம்பெனி விசிட் பண்ணியிருக்காங்க 2024. ஸோ 7700 ஸ்டூடெண்ட்ஸில் 6200 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. நியர்லி 1400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகலை. கம்பெனிஸ் விசிட் பண்ணதும் அந்த டைமில் கம்மியாக கம்பெனி தான் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எம் பொறுத்தவரையில் டாப் கம்பெனிஸ் கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிஸ் எவ்ரி இயர் இந்த கேம்பஸை விசிட் பண்ணுறாங்க. டாப் ரெக்ரூட்டர் சென்னை அண்ட் பெங்களூர், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கேப்ஜெமினி, டிசிஎஸ், அக்செஞ்சர் இந்த மாதிரி கம்பெனிஸ். மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியும் வராங்க அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸும் வராங்க. ஐடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனி சிஇசி அதோட ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸில் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸும் ஹையாக இருக்குது. அதிகமான கம்பெனிஸ் வந்திருக்காங்க. கோர் கம்பெனிஸ்லாம் ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்பேர் பண்ணும்போது. 40 எல்பி 6 எல்பிலையுமே பிளேஸ் ஆக முடியுமானா 100% பிளேஸ் ஆக முடியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்கில் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கான ஆக்சஸ் கம்பெனியும் கூட்டிகிட்டு வருவாங்க. பட் இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதில் பிளேஸ் இருக்காங்க. 1 crore இதே கேம்பஸ்லேருந்து பிளேஸ் ஆயிருக்காங்க 2022. அதுக்கான ஆக்சஸையுமே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பட் இந்த காம்படிஷன் க்ரௌடுங்கிறது அதிகம். அப்படி க்ரௌடு கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆக முடியும். ஹாஸ்டல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட் ஹாஸ்டல் இந்த கேம்பஸ்க்கு உள்ளே இருக்குது. மினிமம் 1,15,000 அப்படிங்கிறது ஹாஸ்டல் ஃபீஸ் வரும், இன்க்ளூடு மெஸ்ஸையுமே சேர்த்து. ஸோ இதில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வரும், நான் ஏசி மினிமமாக. அப்புறமா 4 ஷேரிங் ஏசி பங்கர் 1,35,000 இந்த பட்ஜெட்டில் இருக்குது. அப்புறமா நான் ஏசி 3 ஷேரிங் 1,45,000 இன்க்ளூடு மெஸ். அப்புறமா ஏசி 3 ஷேரிங் 1,80,000லையும், நான் ஏசி 2 ஷேரிங் 1,55,000, ஏசி 2 ஷேரிங் 1,95,000. ஸோ மினிமம் 1,50,000லேருந்து மேக்ஸிமம் 1,95,000 இந்த கேட்டகரியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் எல்லாம் நான் அங்கே விசாரிச்ச போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் த கேம்பஸ்க்கு வெளியே இருக்காங்க. அந்த கேம்பஸ்க்கு வெளியே நிறைய பிளாட், அப்பார்ட்மெண்ட் அண்ட் பாய்ஸ்க்கான ஹாஸ்டல், கேர்ள்ஸ்க்கான பிஜி இந்த மாதிரியான ஆக்சஸ்மே இருக்குது. ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸை கம்மி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவுட் சைடில் இருக்கக்கூடிய பிளாட்ஸ் இதையுமே கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸுமே சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. கல்ச்சரல்ஸ் அண்ட் பெஸ்ட்டு. ஸோ எஸ்ஆர்எம்ல கல்ச்சரல் அண்ட் பெஸ்ட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு கூகுளில் அண்ட் சோசியல் மீடியாவில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே கம்மியாக தான் இருக்குது. அண்ட் எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி இல்லை. தமிழ் பெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் நார்த் இந்தியா பெஸ்ட் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சில கேம்பஸே ஒரு வைப்பான கேம்பஸ் தான். ஃபுட்டு நீங்கள் இது சென்னையை விட்டு அவுட்டரில் இருக்கேன், இங்கே இந்த ஃபுட்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய A to Z, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ் இப்படி எல்லாமே இங்கே கிடைக்கும். அண்ட் சில கார்பரேட் அவுட்லெட்டு, சப்வே, டாமினோஸ் இது மாதிரியான ஆக்சஸ்மே இதுக்கு உள்ளே இருக்குது. ஏடிஎம், சலூன், எவ்ரி திங் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கேம்பஸ்க்கு உள்ளே கிடைக்கும். அண்ட் ஃபன்னுக்கு இங்கே எப்போதுமே குறையே இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளப் ஆக்டிவிட்டீஸ் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதுக்குமே அவங்க ஆக்சஸ் கொடுத்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபன் ஆக்டிவிட்டி, ஆக்டிங், சிங்கிங், டான்ஸு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஆக்சஸ்மே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் ஒரு டவுன்லேருந்து வரீங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், எக்ஸ்போஷர் இதெல்லாம் வேணும் அப்படின்னா இதெல்லாமே கிடைக்கும். ஓரளவு ஸ்ட்ரெஸ்ஸாக படிக்கக்கூடாது, என்விரான்மெண்ட் எப்போவுமே ஸ்டடின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கான ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் உங்களுக்கு எல்லா ஆக்சஸுமே கொடுப்பாங்க. அதுக்கான கமிட்டிஸ் இங்கே இருக்குது. எல்லா ஸ்போர்ட்ஸுமே இங்கே ஆக்சஸ் தான். அதுக்கான டைம் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் மூலமாகவும் நீங்கள் இங்கே அட்மிஷன் வாங்க முடியும். அட்மிஷன் எஸ்ஆர்எம்ல இன்ஜினியரிங் அட்மிஷன் வாங்குறதுக்கு எஸ்ஆர்எம் JEEE எஸ்ஆர்எம் ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓவராலாக நேஷனல் லெவலில் இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் NRIக்குன்னு இதே போர்ட்டல்லே இன்னொரு லிங்க் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அது மூலமாக அவங்க அப்ளை பண்ணுவாங்க. இது நம்ம வீட்டில் இருந்தே நம்மளோட சிஸ்டம் பிசி மூலமாக ஆன்லைனில் எழுதக்கூடிய எக்ஸாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்கப்படும். அண்ட் ஆப்டிடியூட்லேருந்து கொஷின் கேட்கப்படும். இங்கிலீஷ்லேருந்து கொஷின் கேட்கப்படும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஈச் சப்ஜெக்ட்லேருந்து 35 கொஷினும், மேக்ஸ் ஆர் பயாலஜிலேருந்து 40 கொஷினும், ஆப்டிடியூட்லேருந்து 10 கொஷின், இங்கிலீஷ்லேருந்து 5 கொஷின். ஓரளவு 125 மார்க்குக்கு இந்த டெஸ்ட் நடக்கும். நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்து எழுதுகிற மாதிரி தான். இதுக்கான அப்ளிகேஷனுமே நம்ம ஆன்லைனில் அவங்களோட அஃபிஷியல் போர்ட்டில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால். இது 125 மார்க்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இருக்கும். நெகட்டிவ் மார்க் எதுவுமே இதில் இல்லை. இதில் எடுக்கக்கூடிய ரேங்கை பொறுத்து உங்களுக்கு எந்த கேம்பஸ், எஸ்ஆர்எம் மெயின் கேம்பஸா, ராமபுரம் கேம்பஸா, இல்லை ஏபி கேம்பஸா அப்படிங்கிறத நீங்கள் அந்த ரேங்க் தான் இதை தீர்மானிக்கும். டாப் ரேங்க் எடுக்க உங்களுக்கு டாப் கேம்பஸ் அண்ட் சிஎஸ்சி ரிலேட்டடான இந்த கோர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது ஒரு வே அட்மிஷன் வாங்குறதுக்கு. இதுக்கான எக்ஸாம் 3 பேஜாக கண்டக்ட் பண்ணுறாங்க. பேஜ் 1 மார்ச்சில் நடக்கும் அண்ட் பேஜ் 2 ஜூனில் நடக்கும், பேஜ் 3 ஜூலையில் நடக்கும். ஆல்ரெடி பேஜ் 1 நடந்து முடிச்சிருச்சு. அதுக்கான ரேங்க்கு ரிலீஸ் ஆகிட்டு அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் வாங்கிட்டாங்க கவுன்சிலிங் மூலமாக. அண்ட் இன்னொரு வே, நீங்கள் இந்த எக்ஸாமே அப்ளை பண்ணலை, நான் எக்ஸாமே எழுதலை,
இதனால் அட்மிஷன் வாங்க முடியுமானா ஜேஇ ஐஐடிக்கான ஜேஇ மெயின்ஸ் பெர்சன்டைலையும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஜேஇ மெயின்ஸில் உங்களுக்கு நல்ல பெர்சன்டைல் இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக ஜேஇ மெயின்ஸ் பெர்சன்டைல் மூலமாகவும் இங்கே அப்ளை பண்ணி நீங்கள் அட்மிஷன் வாங்க முடியும். போர்டு எக்ஸாம் மார்க்கையும் இவங்க அட்மிஷனுக்காக கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்கள் கிளாஸ் 12th ஸ்டேட் போர்டு ஆர் சிபிஎஸ்சி எந்த போர்டாக இருந்தாலுமே 60% மேலே மார்க் இருந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக இங்கே அட்மிஷன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் தான். எஸ்ஆர்எம்ல அட்மிஷன் பற்றிய கைடன்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு அட்மிஷன் பற்றிய ஃபுல் கைடன்ஸ் கிடைக்கும். கன்க்ளூஷன் கானஸ்டாக எஸ்ஆர்எம் பற்றி சொல்லணும்னா வெல் ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி தான், அதில் சந்தேகமே இல்லை. டாப் ரேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஐஐடி என்ஐடி கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஈவெண்ட்டு கல்ச்சுரல்ஸ் இதெல்லாம் இருக்கணும். அது மாதிரி டாப் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட்டுக்கான ஆக்சஸும் இருக்கணும். எனக்கு கேம்பஸ் வைப்பாகவும் இருக்கணும். ஒரு பெரிய கேம்பஸில் நான் படிக்கணும், எனக்கு எல்லா ஆக்சஸுமே இருக்கணும். அண்டு ஃபேக்கல்ட்டி ஹைலி நாலேஜபிளான ஃபேக்கல்ட்டி இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்க மாதிரியான ஒரு கேம்பஸ். ஆக்சஸ் யூனிவர்சிட்டி நீங்கள் ஃபாரினில் போய் ஒரு செமஸ்டரை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிக்கலாம். அந்த ஆக்சஸுமே இங்கே இருக்குது. அண்ட் இது யாருக்கு ஷூட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறேன். என்னோட ஃபேமிலியால் இவ்வளோ ஃபீ பே பண்ண முடியாது, ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் இது ஷூட் ஆகாது. ஸோ ஒரு எக்ஸ்பென்சிவான கல்ச்சரில் இருக்க பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் செட் ஆகுது. மற்றபடி கோடிங், ஹேக்கத்தான், இந்த கோடிங் கல்ச்சர், ஸ்டார்ட் அப் கல்ச்சர், இந்த என்விரான்மெண்ட்லாம் எனக்கு பிடிக்கும், இந்த காம்படிஷன்லாம் எனக்கு பிடிக்கும், கேம்பஸ் க்ரௌடாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், அந்த காம்படிஷனில் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேம்பஸ் உண்மையாகவே பெட்டராக இருக்கும். ஸோ எஸ்ஆர்எம் நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது விஐடி சென்னை அண்ட் விஐடி வெள்ளூர், அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், சாஸ்தா யூனிவர்சிட்டி தஞ்சாவூரோட கம்பேர் பண்ணலாம். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ எஸ்ஆர்எம்ல கொஞ்சம் ஃபீஸ் அதிகம் தான். விஐடிலையுமே இதே லெவலுக்கு தான் இருக்குது. 5th கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது 5 lakhக்கு மேலே ஃபீஸ் போயிருது. ஆனால் எஸ்ஆர்எம்ல நியர்லி 5 lakh இருக்குது, ஒரு 4,75,000. அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ஃபீஸ் கம்மி தான். அமிர்தாவில் நான் ஸ்காலர்ஷிப் ஃபீஸில் நம்ம சீட் எடுத்தோம்னா 6 lakh. அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு 1.25 lakhs அப்படிங்கிறது கம்மியாக தான் வருது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்எம் சில விஷயத்தில் இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்டு சாஸ்தா யூனிவர்சிட்டியோட கம்பேர் பண்ணோம்னா அவங்க மோர் அகடாமிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. அங்கே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அங்கே பெரிய பேக்கேஜில் ஹை பேக்கேஜில் அவங்க பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் காட்டல, ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்டில் ரெக்கார்ட் காட்டியிருக்காங்க. ஆனால் ஃபீஸும் கம்மி. ஸோ எனக்கு ரொம்ப டீசெண்டாக டிசிப்ளினாக இருக்க மாதிரியான ஒரு சீரியஸ் என்விரான்மெண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க சாஸ்தாவை கன்சிடர் பண்ணி சாஸ்தா யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ஃபன், என்டர்டெயின்மெண்ட் இது எல்லாமே இருக்கணும். காம்படிஷனில் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு கோடிங் இந்த கல்ச்சர்லாம் பிடிக்கும், நான் டிசிப்ளினான செல்ஃப் மோட்டிவேட்டடான பெர்சன், நானே என்னை குரூம் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிறவங்க எஸ்ஆர்எம்மை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓரளவு கான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா எஸ்ஆர்எம் வந்து நான் சீரியஸாக படிக்கிறேன், நான் என்னால் எந்த என்விரான்மெண்ட்லையும் என்னால் சர்வே பண்ண முடியும், காம்படிஷன் எனக்கு மேட்டர் இல்லை, என்னோட ஃபேமிலியால் ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்ண முடியும், இந்த ஃபீஸை பே பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு எஸ்ஆர்எம் ஒரு குட் சாய்ஸாக தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் என்ன யூனிவர்சிட்டி பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சுமன்.